ஹாய் மக்களே, இன்றைக்கி சோயா கிரேவி தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. சோயா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. சுடுதண்ணில் போட்டு கழுவி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம், குழம்பு மசாலா பொடி கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லி இலை தேவையான அளவு, பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பட்டை கிராம்புலாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ சோயா சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கிரேவி ரெடி ஆகட்டுங்க, பார்க்கலாம். சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மல்லி இலை தூவிக்கலாம் மேலாக. இப்போ சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.